தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவின் அன்பு சொந்தங்களே, இன்று நவம்பர் மாதம் 22ஆம் தேதி தாய் திருச்சபையானது புனித சிசிலியா அம்மாவுடைய விழாவினை நினைவு கூறுகின்றது. 2ஆம் நூற்றாண்டு இறுதியிலும் 3ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலும் வாழ்ந்து மடிந்த மிகச்சிறந்த ஒரு மறைசாட்சியான புனிதின் விழாவினைத்தான் நாம் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவனை புகழ்ந்து பாடி இடைவிடாமல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இறை நன்மையிலே வாழ்ந்து மடிந்து அழியாத உடலை வரமாக பெற்ற ஒரு புனிதனுடைய விழாவினைத்தான் கொண்டாட திருச்சபை அழைப்பை விடுக்கின்றது. இவர் பாடகர் குழுவுடைய பாதுகாவலராக, இசை மீட்டுவோருடைய பாதுகாவலராக, பாடல் இயற்றுவோருடைய பாதுகாவலராக திருச்சபையால் உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கின்றார். இத்தகைய அருள் பெற்ற புனித விழாவை சிறப்பிக்கின்ற நாளிலே நம்முடைய பங்கு தளத்தில் இருக்கின்ற பாடகர் குழுவிற்கு நம் வாழ்த்தினை தெரிவிப்போம். அவர்களுக்காக புனித சிசிலியா வழியாக இறைவன் நோக்கி ஜெபிப்போம். ஏனெனில் பாடகர் குழுவினர் வழியாகத்தான் நாம் இன்னும் அதிகமாக இறைவன் கொடுத்த திறமை ஆற்றவர்கள் பயன்படுத்தி இறைபுகழ் வாடி நம்ம இன்னும் அதிகமாக கல்வாரி வழியிலே பங்கெடுக்க நமக்கு துணை புரிபவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே நம் பங்கிலே பாடகர் பங்கிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம், அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்று சொல்லுவார்கள். திருப்பால் 147 ஒன்றிலே வடிக்கின்ற பொழுது நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது, அவரை புகழ்வது இனிமையானது, அதுவே ஏற்புடையது என்று சொல்லப்படுகின்றது. திருப்பால் 144:9 படிக்கின்ற பொழுது, புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள், 14 வீணையால் உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று சொல்லி திருப்பாலாசிரியர் இறைவனை புகழ்ந்து பாடுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆம் அன்பு சொந்தங்களே, இன்று புனித சிசிலியாவுடைய விழா. இறைவனை புகழ்ந்து பாடி இறை அன்பை முழுமையாக அனுபவித்து இறை திட்டத்திற்கு ஏற்றால் போல தன்னை கையளித்து வாழ்கின்ற பொழுது இறைபுகழ் பாடி அனுபவித்த புனிதை அழியாத உடலை வரமாக பெற்ற பாக்கியத்தை பெற்றவளாகவும் இருக்கின்றார். இந்த புனிதனுடைய வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய 2ஆம் நூற்றாண்டு இறுதியிலே 3ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலே வாழ்ந்து மடிந்தவர். துவக்க திருச்சபையிலே மறைசாட்சிகளாக மடிந்தவர்களுள் மிகவும் சிறப்பு மிக்கவராக, எல்லா மக்களும் அறியப்படுகின்ற ஒரு புனிதையாக மடிந்தவர்தான் புனித சிசிலியா. பக்திமிக்க குடும்பத்திலே அவதரித்தவர்தான். மிக செழிப்போடுள்ள குடும்பத்திலே வீட்டிற்கே வந்து இவருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் அளவிற்கு அவருடைய பெற்றோர்கள் இவரை செல்லமாக வளர்த்தார்கள். இப்படி வந்த ஒருவரிடம் தான் இயேசுவை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளுகின்றார். அறிந்து கொண்ட அவர் இயேசுவுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி உறுதி எடுத்துக் கொள்ளுகின்றார். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இறைவன் இவருக்கான வைத்திருக்கின்ற திட்டம் வேறாக இருக்கின்றது. இதை பற்றி இவருக்கு திருமணம் ஏற்பாடு செய்கின்ற பொழுது கிறிஸ்துவர் அல்லாத ஒரு மனிதனுக்கு இவரை திருமணம் செய்து வைக்க முயற்சிக்கின்றார்கள். அவரை பெற்ற தேர்ந்தெடுத்த மனிதன் வலேரியன். அவர் ஒரு உண்மையுள்ள நன்மை நிறைந்த ஒரு மனிதனாக இருக்கின்றார். எவ்வளவோ போராட்டங்கள் சிசிலியாவுக்கும் பெற்றோருக்கும், இறுதியிலே பெற்றோரை வெற்றி பெற்றார்கள். திருமணம் நடந்தேறியது. திருமணத்திற்கு முன்னால் இடைவிடாமல் இறைவனை புகழ்ந்து பாடி ஜெபித்து மன்றாடி கொண்டிருக்கின்றார். இந்த காரியத்தில் இறைவா எனக்கு துணை புரிய வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது கடவுள் தன் தூதன் வழியாக அவருக்கு வெளிப்படுத்துகின்றார். நான் ஒரு தூதரை உனக்கு துணையாக வைப்பேன், உன் கற்பிற்கும் உன்னுடைய வாழ்விற்கும் அவர் பாதுகாவலாக இருப்பார் என்று சொல்லி
இந்த செய்தியை கேட்டவுடன் மன நிறைவோடு திருமணத்திற்கு சம்மதிக்கின்றார். இப்படி சம்மதித்து அவர் இல்லற வாழ்வை தூங்குவதற்கு முன்னால் வலேரியனிடம் சொல்லுகின்றார், ஒரு தூதனுக்கு துணையாக இருக்கின்றார், ஆகவே நீர் என்னை தொட்டால் அவர் உன்னை தண்டிப்பார் என்று சொல்லி உண்மையும் நன்மையும் நேர்மை நிறைந்த மனிதனாக வலேரியன் இருந்ததினாலே அவர் அதை ஏற்றுக்கொள்கின்றார். ஆனால் ஒரு நிபந்தனை, நான் அந்த தூதனை கண்களால் காண வேண்டும் என்று சொல்லி. இங்கேதான் இறை திட்டம் செயல்படுகின்றது. நம்பிக்கைக்குரிய பெண்ணுடைய விசுவாசம் நம்பிக்கையற்ற அவருடைய கணவரை இயேசு அருகிலே கொண்டு வரும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 7:14 படிப்பதை போல சிசிலியாவுடைய விசுவாசம் வலேரியனை ஆண்டவன் பக்கம் ஈர்க்கின்றது. நீ கிறிஸ்துவனாக மாறி திருமுழுக்கு பெற்றால் இறை தூதனையினால் கண்ணால் காண முடியும் என்று சொல்லி சிசிலியா சொல்லுகின்றார். இதை கேட்டு வலேரியனும் திருமுழுக்கு பெற சம்மதிக்கின்றான். திருத்தந்தை அர்பனிடம் திருமுழுக்கு பெற்று அந்த திருமண ஆடையோடு தன்னுடைய இல்லத்தை நோக்கி வருகின்ற பொழுது சிசிலியா அவருடைய காவலாக இருக்கிற தூதரோடு உரையாடி கொண்டிருக்கின்றார். தூதரோடு இணைந்து இறைவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இருவரும் இணைந்து வலேரியனை தன் இல்லத்திற்குள் வரவேற்கின்றார்கள். அந்த சமயத்திலே பூக்களே பூக்காத சமயத்தில் இருவருக்கும் மாலை அணிவித்து வேலை தூதர் அவர்களை வணங்குகின்றார். இப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் மூவருமாக சேர்ந்து இறைவனை மையப்படுத்துகின்ற பொழுது வலேரியனுடைய தம்பி திவேசியுஸ் அந்த இடத்திற்கே வருகின்றார். எப்படி உங்களுக்கு இந்த மாலை கிடைத்தது? இந்த சமயத்தில் பூக்களை இருக்காது என்று சொல்லுகின்ற பொழுது நடந்த அனைத்தையும் திவேசியுஸுக்கு சொல்லுகின்றார் வலேரியன். இந்த செய்தியை கேட்டு திவேசியுஸும் இயேசுவில் நம்பிக்கை வைக்கின்றார், இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றார். சிசிலியாவுடைய விசுவாசம் அவருடைய கணவரையும் அவருடைய குடும்பத்தையும் கூட முழுமையாக இயேசுவின் அன்பிலே கொண்டு வந்து சேர்க்கின்றது. மூவருமாக சேர்ந்து வேதகலாபனையின் போது இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்து மரித்த மறைசாட்சிகளால் கொலை செய்யப்பட்ட உடல்களை எடுத்து அடக்கம் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். இதை அறிந்த ஆல்மாக்குஸ் வலேரியனையும் அவருடைய சகோதரனையும் அவருடைய தெய்வத்தை வணங்க நிர்பந்திக்கின்றார். நாங்கள் கடவுளை மட்டுமே வழிபடுவோம் என்று சொல்லி இயேசுவை மட்டுமே ஆராதிப்போம் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் தலை வெட்டப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். இறந்த தன் கணவனையும் அவருடைய தம்பியும் எடுத்து சிசிலியா அடக்கம் செய்துவிட்டு வருகின்ற பொழுது சிசிலியாவும் கைது செய்யப்படுகின்றார். இப்படி கைது செய்யப்படுகின்ற பொழுது சிசிலியாவையும் அவர்கள் நிர்பந்திக்கின்றார்கள் அவருடைய கடவுளை வணங்க வேண்டும் என்று சொல்லி. ஒரு சூடான கொதிக்கின்ற தண்ணீரை அவர்கள் அவர் மீது ஊற்றி அவரை வேக வைத்து கொலை செய்ய முற்படுகின்றார்கள். கொதிக்கின்ற தண்ணீரையும் குளிர்ந்த தென்றலாக கடவுள் மாற்றி போடுகின்றார். இறுதியாக தலை வெட்டப்பட வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறக்கின்றது. ரோமையின் முறைப்படி 3 முறைதான் வெட்ட வேண்டும். அந்த 3 முறைக்குள் அவருடைய தலை துண்டாக வேண்டும், இல்லையெனில் அந்த சித்திரவதையை அந்த மனிதன் அனுபவிக்க வேண்டும். சிசிலியாவை கொலை செய்ய வந்த அந்த மனிதனும் கை நடுக்கத்தோடு 3 முறை வெட்டுகின்றான். சிசிலியாவின் தலை துண்டாக்கப்படவில்லை. அவர் உடம்பிலே தலை தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட 3 நாட்கள் இந்த தொங்குகின்ற தலையோடு இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றார். துன்பத்தின் மத்தியிலே, துயரத்தின் மத்தியிலே எப்படி பவுலும் சீலாவும் நைய புடைக்கப்பட்டு கைகள் அடைக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் இறைவனை புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்தியதை போல சிசிலியாவும் இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டு இருக்கின்றார், இறைவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கின்றார். இதை அறிந்து திருத்தந்தை அர்பன் இறுதி அருட்சாதனை அவருக்கு கொடுக்க அவருடைய இன்னுயிர் விட்டு பிரிந்ததாக சொல்லப்படுகின்றது. அன்பு சொந்தங்களே, வாழ்கின்ற பொழுது முழுமையாக இறை புகழ்வாடி இறை மகிமைப்படுத்தி வாழ்ந்தவர் புனித சிசிலியா. இத்தகைய மகிமைப்படுத்திய தன்னை மேன்மைப்படுத்திய அந்த மகளை கடவுளும் மறந்து விடவில்லை. ஏறக்குறைய 2ஆம் நூற்றாண்டிலே இறந்து அடக்கப்பட்ட சிசிலியான் உடல் 8ஆம் நூற்றாண்டிலே
பாஸ்கல் என்பவரால் தோண்டி எடுக்கப்பட்டு பார்க்கப்படுகின்ற பொழுது உடல் அழியாமல் தரை வெட்டப்பட்ட நிலையிலே அந்த அவரை சூழ்ந்திருந்த துணிகள் எல்லாம் ரத்தங்கள் படிந்த நிலையிலே உடல் அப்படியே இருந்தது. அவருக்காக கட்டப்பட்ட ஆலயத்திலே வந்து அடக்கம் செய்யப்படுகின்றது. மீண்டும் 8 ஆண்டுகள் கிடைத்து 1599 ஆண்டிலே மீண்டும் கல்லறை திறந்து பார்க்கப்படுகின்ற பொழுது எந்த நிலையில் 8ஆம் அடைக்கப்பட்டதோ அதே நிலையிலே 15ஆம் நூற்றாண்டிலும் அந்த உடல் அழியாமல் இருந்தது. கடவுள் அவரை உடலுக்கு அழியாத வரத்தை கொடுத்து அதன் வழியாக ஏராளமான ஆன்மாக்களை இயேசுவின் அருகிலே கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டிருக்கின்றார். இன்றும் கூட சிசிலியா நமக்கு ஒரு முன்மாதிரியாக நமக்காக பரிந்து பேசுவளாக கடவுளுக்கு முன்னால் இறைபுகழ் வாடிக்கொண்டிருக்கின்றார். அன்பு சொந்தங்களே, இத்தகைய ஒப்பெயரற்ற புனித விழாவை சிறப்பிக்கின்ற நாளில் இறைவன் திருச்சின் வழியாக புனித வழியாக நமக்கு விடுக்கின்ற அழைப்பு என்ன? நாம் படைக்கப்பட்டிருப்பது இறை புகழ்வாட, இறைவனை மகிமைப்படுத்த, இறைவனை ஆராதிக்க. ஒவ்வொரு நாளும் நாம் கடவுள் கொடுத்த நாவினையும் குரலையும் கொண்டு இறைவனை புகழ்ந்து பாடுபவர்களாக இருக்க வேண்டும். இறைவனை தொடர்ந்து துதிப்பவர்களாக இருக்க வேண்டும். எல்லா நிலையிலும் ஆண்டவரை நாம் மேன்மைப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நம் வாழ்விலே துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் வருகின்ற பொழுது ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொண்டு துன்பங்கள் மீது கண்களை பதிய வைக்காமல் நம்மை அழைத்து ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஆண்டவர் மீது கண்களை வைத்து நாம் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்கின்ற ஒப்புயர்வற்ற ஒரு செய்தியும் புனிதை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். மூன்றாவதாக, கடவுள் நம்மை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும். சிசிலியாவுடைய விருப்பத்திற்கு எதிராக இருந்திருக்கலாம், ஆனால் கடவுள் திட்டத்திற்கு அவர் கீழ்ப்படுகின்ற பொழுது வலேரியன், திபேசியுஸ் என்கின்ற அந்த குடும்பமும் மற்றும் அவர் வழியாக ஏராளமான ஆன்மாக்கள் இயேசு அருகிலே வந்து சேர்வதற்கு கடவுள் ஒரு ஒப்பற்ற கருவியாக மாற்றப்பட்டதை போல நாமும் கடவுள் கரங்களை ஒப்புக் கொடுத்து, தெய்வமே இதான் முழுதும் உமது மகிமைக்காக என்னை பயன்படுத்து என்று சொல்லி கடவுள் கரங்களை ஒப்படைக்கின்ற பொழுது கடவுள் நம்மை பயன்படுத்துவார். அவருக்கேற்ற பாத்திரமாய் இந்த உலகிலே அவருடைய அன்பை பரப்புவதற்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு, பிறர் ஆண்டவரை தேடி வருவதற்கு நம்மை ஒரு கருவியாக கடவுள் பயன்படுத்துவார். ஆகவே இந்த அருளுக்காக ஜெபிப்போம். இடைவிடாமல் இறைவனை புகழ்ந்து பாடுவோம். நம் குரலை, இறைவன் கொடுத்த திறமையை, இறைவன் கொடுத்த ஆற்றலை இறை மகிமைக்காக பயன்படுத்துவோம். இறை ஆசை பெற்ற மக்களாயிருப்போம். கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. புனித சிசிலியா அம்மாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்கள் உம்மை வாழ்த்தி நாளெல்லாம் பாடுவோம். தினம் உம்மை போற்றி புனிதத்தை போற்றுவோம். இதயம் மகிழ்வோ இதையும் பாடி ஒன்றாய் மகிழுவோம். பாடி இறைவனை